சின்னம்மா முதலமைச்சராக பதவியேற்க வலியுறுத்தி சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அஇஅதிமுக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். சின்னம்மாவை ஆட்சி அமைக்க உடனடியாக ஆளுநர் அழைக்க வேண்டும் என்றும் கழக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழக மக்களே, ஒரு உண்மையை கேளுங்கள். திரு OPS அவர்கள் தேனி மாவட்டத்தில் பிறந்தவர். சென்னைக்கு உன்னை அழைத்து வந்தது யார்? எந்த குடும்பம் உன்னை அழைத்து வந்தது? ஒரு வாரத்திற்கு முன்பு சின்னம்மா சின்னம்மா என்று சொன்ன நீ ஒரு வாரத்திற்குள் ஸ்டாலின் கொடுத்தது என்ன உனக்கு? அந்த ஸ்டாலினுடைய நீ அதிமுகவில் வளர்ந்து நீ 3 முதலமைச்சர் ஆக்கியது நீ. உனக்கு இடையில இந்த தொகுதி கூட இந்த வருஷத்தில் இந்த தேர்தல் கூட உனக்கு கொடுக்காம இருக்கும் பொழுது திரு சின்னம்மா அவர்கள் தான் உனக்கு அம்மாட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பு வகிக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனம் போன போக்கிலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டுத்தெரு பேச்சுமுத்து என்கின்ற பன்னீர் இன்றைக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வமாக அடையாளம் காட்டப்பட்டது மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் தான். அந்த நன்றியை மறந்துவிட்டு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு பன்னீர்செல்வம் என்னென்னவோ கூறிக்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், நன்றி கெட்ட மனிதனுக்கு முழு முதல் எடுத்துக்காட்டு பன்னீர்செல்வம் அவர்கள்தான். மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவனுடைய நிழலாக இருந்து அம்மாவை பாதுகாத்த எங்களுடைய சின்னம்மா அவர்களை இன்றைக்கு ஆட்சி கட்டிலே ஏறுகின்ற ஒரு நன்னாள் வந்த பொழுது இன்றைக்கு வேலி தாண்டிய வெள்ளாளாக இருக்கிற OPS அவர்களை இந்த நாடும் இந்த சமுதாயமும் எதிர்காலத்தில் உங்களை தூக்கி அறிகிற ஒரு இனிய நாள் வரும். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிற நன்னாள் இன்றோ நாளையோ நடைபெறும்.